ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணியை 3 முறை வீழ்த்தியிருக்காங்க. இதிலே தெரியுது பாகிஸ்தான் அணியை ஐசிசி டிராஃபியில் பொறுத்த வரைக்கும் டாமினேஷன் இந்திய அணி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணிகிட்டே யார் மோதினாலும் இப்போ இருக்கிற கரண்டில் தோற்றுருவாங்க போலுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப வலுவான அணியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நியூசிலாந்து அணியோட அதிரடி வீரர் கேப்டன் இப்போது இங்கிலாந்து அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருக்கும் பிராண்டன் மெக்கலம் பார்த்தீங்கன்னா ஏசியா கப் இறுதிப் போட்டி வெற்றி குறித்து ஓப்பனாக பத்திரிகையில் சந்திப்பில் அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பிராண்டன் மெக்கலம் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக உலகில் தலை சிறந்த அணியாக நான் இந்தியாவை பார்க்குறேங்க. T20 பொறுத்த வரைக்கும் என்னங்க அவங்க அப்படி விளையாடுறாங்க, ஃபுல் டாமினேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஏசியா கப்பில் ஒரு போட்டி கூட தோக்கலை, ஃபுல்லாக ஜெயிச்சு ஃபைனல் வரைக்கும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஒரு கிரிக்கெட்டை டாமினேஷன் பண்ணுறாங்கன்னா நான் இந்தியாவை சொல்லுவேன். பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த தொடர்லேயே 3 முறை தோற்றுருக்காங்க இந்திய அணி எதிராக. இதிலே தெரியுது பாகிஸ்தான் அணியோட குவாலிட்டி என்ன, இந்திய அணியோட குவாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. இந்திய அணி உண்மையாக தரமாக இருக்காங்க. எங்களுக்கு பயமாக இருக்குங்க. 2026 T20 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் நாங்கள் போய் விளையாடணும். அப்போது இந்திய அணி ரொம்ப ஒரு பார்க்க வேண்டிய அணியாக வருவாங்க. கண்டிப்பாக இந்தியா இங்கிலாந்து எதிரான போட்டிக்கோசம் நான் காத்துட்ருக்கேன். எனக்கு சவால் நிறைஞ்ச போட்டி ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்தியா இங்கிலாந்து போட்டிக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டன் மெக்கலம் பார்த்தீங்கன்னா தலைவன் இங்கிலாந்து அணியோட தலைமை பயிற்சியாளர். ஆனால் இந்தியா இங்கிலாந்து மேட்ச்சுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதுதாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ். ஏன்னா சின்ன டீம் அடிக்குது பெருசு கிடையாது, பெரிய டீம் அடித்து சவாலில் ஜெயிக்கிறாங்க பாரு, அதுதான் பெரிய விஷயம். அந்த வகையில் பிராண்டன் மெக்கலம் எப்பவுமே ஒரு அதிரடி வீரருங்க. அவர் டெஸ்ட் மேட்ச்சே அதிரடியாக விளையாடுன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து வீரருக்கு சொல்லியிருக்காரு, இந்த பேஸ்பால் கிரிக்கெட் மாரி. அதனால் T20 கண்டிப்பாக அடுத்து 2026 நம்ம நாட்டில் தான் நடக்க போகுது. அதனால் ஆவலாக இருப்பாங்க எல்லாருமே. அதுக்கு முன்னே T20 சீரீஸ்லாம் விளையாடுறாங்க. இருந்தாலும் வேர்ல்டு கப்புன்னு வரும்போது ஒரு தனி டீமாக தான் இருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி ஒரு டீம் எடுத்துகிட்டு வருவாங்க இங்கிலாந்து. இந்திய அணி எந்த டீம் செலக்ட் பண்ணுறாங்க, இதே ஏஷியா கப்பில் இருந்த டீமே செலக்ட் பண்ணுறாங்களா இல்லை வேறு எதனா புதுசாக பிளேயர்ஸை எடுத்துகிட்டு வராங்களா T20 சொல்லிட்டு நம்ம பொறுத்து தாங்க பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், திலக் வர்மாவோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு? அதே போல் குல்தீப் யாதவ் இந்திய அணியில் சுயல் மன்னன் சொல்லுங்கள். 7 போட்டியில் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. அது குறித்து உங்களோட கருத்து, திலக் வர்மாவோட பேட்டிங் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் உங்களோட கருத்து, உங்களோட ஆதரவு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் பாகிஸ்தான் வீரர்கள் குறித்து உங்களோட கருத்து என்ன? ஏன்னா ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, ஆனால் மேட்சில் ஜெயிக்க மாட்டுறாங்களே. உங்களோட ஆதரவுகள் யாருக்கு என்ன கருத்து சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.